இன்னைக்கு நம்ம எதிர்ச்சியா எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடமே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எதிர்ச்சியா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் மவுண்ட் ரோட் ரிச்சி ஸ்ட்ரீட். இந்த இடத்துல எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரோல் ஆகுது. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் ப்ரொஜெக்டர் வாங்கி ரிவ்யூ போடுங்க எங்க அண்ணனு கிட்ட கதர்னாங்க. ஆனா அது அவருக்கு தெரியாது. அதனால இப்ப நாங்க எதிர்ச்சியா ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? கடை பேரு தப்பா தெரியுது. வணக்கம். என்னன்னா எதிர்த்து என்ன நம்ம ப்ரொஜெக்ட் வாங்க வந்திருக்கோமா? லெஃப்ட் செருப்பு அவனுக்கு சொன்ன, அவனுக்கு இல்ல, லெஃப்ட் செருப்பு உனக்கு தாண்டி. ரைட் செருப்பு மாதிரி போயிடுச்சு ஆல்ரெடி. உனக்கு லெஃப்ட் செருப்பு அடிப்போமா? செருப்பு இருக்கு, அதை வச்சு அடிக்க. இல்லண்ணே, நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப வேண்டுகோள் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டாங்க. ஒரு ஆணியனை இருக்கிற 230 பேரும் ஒரு மண்ணும் கேட்கல. நம்மளாதான் வாங்க வந்தோம், நம்மளாதான் பார்க்க வந்தோம். சரி நல்லா இருக்கா செக் பண்ணுவோம். கேமிங் சேனல் வந்துருக்கு, அதில் ப்ரொஜெக்டர்ல போட்டு விளையாட ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு போவோம். அதுக்கு தான் வந்தோம். யாரும் நம்ம கிட்ட கேட்கல. யாராவது கமெண்ட்ல பார்த்தா வச்சுக்க. எப்படி நீங்க கேஷுவலா போயிட்டு ப்ரொஜெக்டர் வாங்குவீங்களா? உடைக்கல. அன்னைக்கு அப்படிதான் டோரை வச்சிட்டேன், என்ன போட்டு கூறுக்குள்ள திட்டினீங்க. கூறுல அடிச்சு டோவா இல்லைங்க, கூறுக்கு. எங்க போற, எங்க வா. ப்ரொஜெக்டர்ல கண்ணு நாங்கெல்லாம் சும்மா இருந்தாலே பிளே ஸ்டேஷன் வாங்குவோம். இப்ப ஃபயரா இருக்கிறோம், ப்ரொஜெக்டர் வாங்கலாம்னு வந்திருக்கோம். போர் அடிச்சதுன்னா பெரிய டிவி வாங்குவோம். இஎம்ஐ எவ்வளவு கட்டுற மந்த்லி வந்து? இஎம்ஐ அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நாங்கள் பேசிக்காகவே நாங்கள் ரொம்ப ஏழப்பட்ட பசங்க தான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கும். அது எல்லா வீட்லையும் இருக்கும்டா. சரி, புதுசாக எங்களை வந்து கூப்பிட்டாங்க, வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் பாருங்க, ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போகலாம், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு. 250 அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இதுலயா குட்டி டிவியா செமையா இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ரொம்ப பண்ணது பர்ஃபெக்ட் ஃபிட், ஹை குவாலிட்டி டெலிவரி, தி பர்ஃபெக்ட் ஃபிட், தி பர்ஃபெக்ட் ஃபிட். இதே மாதிரி என் பொண்ணு, என் ஃப்ரெண்டு ஒன்று இரியா ரோல் அது. ஓ பொண்ணு, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு இதே மாதிரி தான். எனக்கு 69 வர வாங்கினி. அதுவா 69 சொல்லுவேன் வச்சு கலாய்க்கு. 96 வராது. உனக்கு எதுக்கு 69 வரும்? ஐயோ அதுக்கு சொல்லியா 96 தான் 69 சொல்லிட்டு 96 மக்களுங்களே. உனக்கு 69 வேணும். 69 அது 96 டபுள் மீனிங்ல ஏய் கட் பண்ணு. கேமராலாம் கட் பண்ணா கேமரா பாதியா போயிடும்டா. நீ பர்சனல் லைஃப் போறியா? டபுள் மீனிங் இல்ல அந்த கண்டென்ட் விடுங்க. சரி, அது இல்ல கொஞ்ச நேரம். அதே ஒரு பொண்ணு உனக்கு 69 வராதுன்னு சொல்லி 69 96 அது ஒழுங்கா அந்த பொண்ணு பார்த்து செருப்பு அடிக்க சொல்லி. எதுக்கு சொல்லிச்சு 96? மக்களே 6 வாயில வராது சரிங்களா? அதனால இல்ல தப்பாச்சு கேக்குதா? கேட்டதான் பேசுறேன். 69 உனக்கு எதுக்கு வராதுன்னு சொல்லிச்சு. 69 96 வராது. 69 மட்டும் உனக்கு வந்துடும் சொல்லு. பேசவே விட மாட்டேங்கிறான், அவளே பேசுறான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. நான் இல்லைங்க, நான் தப்பா எதுவுமே பேசல. டபுள் மீனிங் அவன் தான் சொன்னான் 69 வராதுன்னு. ஒரு பொண்ணுக்கு எடுத்துன்னு சொன்னான். சொல்லுமே சொல்லு, யார் அந்த பொண்ணு? இன்னைக்கு ஒரு செருப்பு அடிக்கிறவன் கன்ஃபார்ம் தான். சத்துக்குள்ளவா இந்த லெஃப்ட் கையில் வச்சுக்கோ. நீ இன்னொரு போன வச்சு இது கையில் வராது, பறந்து வரும். சும்மா காணே திராமனே. ஹை குவாலிட்டி இங்க தாராளமா வாங்கலாம். மைக் அவுட் கொடுறாங்க.
இங்கே தாராளமாக வாங்கலாம். இங்கே மார்க்கெட்லேயே பெஸ்ட் ப்ரைஸாக கிடைக்குது. தாராளமாக நம்பி வாங்கலாம். விசாரிச்சிங்களா சார் நீங்கள்? எல்லா இடத்துலையும் விசாரிச்சு தான் இங்கே வந்து வாங்குறேன் நான். தேங்க்யூ. என்ன அப்படியே என்ன ப்ரொமோஷனுக்கு ஒரு 10,000 வெட்டி கண்டென்ட்ல எல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. 2 கேப்ல சொல்லி பார்த்ததா இதுதான் பிசினஸ் நானு. அப்படியே வாங்க பாய். இவனுக்கு உருப்படாம இப்ப தெரியுதா அவர் ஓனரு நம்ம லேபரு. ஆமா இப்போ புரியுதா? இதை எப்படி இருக்கிறோம்? ஓகே நம்ம வந்த வேலை ஆரம்பிப்போம் ப்ரோ. வந்த வேலை ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. சிறப்பா ஆரம்பிக்கலாமா? சிறப்பா 1 மணி நேரமா பேசி இப்பதான் வேலையை எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் வந்தாங்கல்ல, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நீதானே எலக்ட்ரிக் குரு, சொல்லு எல்லாமே. ஓகே ப்ரோ, நம்ம ஆல்ரெடி உள்ள டார்ச்சர் பண்ண அதே டைலாக்ஸ் தான். சொல்லுங்க. அதை விட்டு கொடுத்துறேன். நாங்கள் PS5 விளையாடுற மாதிரி ப்ரொஜெக்டர்ஸ். சொல்லுங்க. அதே தான் PS5 விளையாடுற ப்ரொஜெக்டர். என்ன வேணும்? நீங்க VS5 ஆடுறதுக்கு ப்ரொஜெக்ட். ஆமாங்க. சரி, என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்க? ஒரு 4000. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. ரெடியா இருக்கு. ப்ரொஜெக்ட் நல்லா பந்தாவா சூப்பரா ஒரு ப்ரொஜெக்ட். சும்மா ஒரு பட்ஜெட். பட்ஜெட்ல பத்தி கால் பண்ணாதீங்க. அதிர விடணும். அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் சிதற விடணும். ஆமா. எதுக்கு மாதிரி மூஞ்சி இல்ல, உங்களெல்லாம் பார்த்தா சிதற விடுற மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு கூட வராதுன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இன்புட் உண்டா? சும்மா ஃபன்னுக்காக வேற ஒண்ணும் இல்ல. அது குடுமையில போட்டு வராது. மன்மதன் அதான் சொல்றேன். அதான் எனக்கு தெரியலங்க. மன்மதன் இவர்தான் சொன்னாரு. ஆட்டா நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அவருதானே சொன்னாரு. பிரதர் சொல்லுங்க. என் கூட சேர்ந்துருங்க. இவங்க 2 பேரும் கட்டி விட்டு நம்ம பிளாக் பண்ணுவோம். இவனுங்க வேணா. அதுதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, PS5 விளையாடுறதுக்காக. ஆமா சார். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரொஜெக்டரு உங்க பட்ஜெட்ல வேணும். ஆமா, உங்க பட்ஜெட் மேபி ஒரு 4000 rupees. 4000 rupees வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி எதிர்பார்க்கறது தண்ணி வந்து எடுத்து ஊத்தி அமுச்சு வராது. அந்த ரேட்லாம் வராது. நீங்க ஒரு 45,000 55,000ல வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேம் விளையாடுறதுக்கு ப்ரொஜெக்டர் தானே கேக்குறீங்க? ப்ரொஜெக்டர் தானே கேக்குறீங்க? இல்லாட்டி 2 பேரும் வந்து ஸ்கிரீன் பக்கத்துல போயிட்டு கத்தி வச்சுட்டு 2 பேரும் விளையாடுங்க. இது ரொம்ப தப்பா தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. கத்தி வச்சு விளையாட சொல்றாங்கடா. இல்ல, we are born gamers. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஒரு 55,000 எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிலேபிளாக இருக்கும், நல்லா இருக்கும். அது எடுங்க சார். நீங்க எது காட்டுறீங்களோ ஓகே. ஓகேங்களா? எது காட்டுறீங்களோ இப்படி வேலை காமிக்கிறேன். இது எடுங்க. இட்ஸ் பெஸ்ட் ப்ராடக்ட். ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு 55 பீஸ் 60 பீஸ் வந்து நாங்கள் வந்து காலேஜ், ஸ்கூலு, இன்ஸ்டியூட் எல்லாம் கொடுத்துருக்கோம். நல்ல பிராண்டு. 3 வருஷத்துக்கு வந்து கேரண்டி இருக்குது சர்வீஸ்க்கு. 1 இயரில் வந்து எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா டோட்டல் பார்ட்ஸ்க்கெல்லாம் சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இந்த ப்ராடக்ட் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம் நீங்கள். இது எவ்வளவு பட்ஜெட் வருது? வாங்க பண்ணிக்கலாம். கேமரா ப்ரொஜெக்ட் எல்லாமே அப்படிதான்டா. இது ஆஃபர்ல இருக்கு. பச்சை கலர் எரியலடா. பட்ஜெட்லாம் சொல்லாதீங்க. நாங்க நல்ல குவாலிட்டி தரோம். நீங்க மட்டும் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நீ வந்து எனக்குள்ள வெறி வந்துரும். ஆடியோவே வரலங்க. வருது ஆடியோ வந்துருச்சா? ஆடியோ வரும் bro. ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. 3 years 1 year replacement guarantee இருக்கு. 3 years service warranty இருக்கு. என்ன ப்ராப்ளம் ஆனாலும் 1 வருஷத்துல அதெல்லாம் bro. PS5 போட்டா வருமா? 100% வரும். 4K வரும். அப்ப ஓகே. PS5 yeah, of course. போட்டு பாத்துக்கிறேன். வீட்ல வந்து என்னமடான்ற அவர் அதை போட்டுறாரு. நான் சொல்லிட்டேனே, we are born gamers. இவருடைய விட்டுருங்க. அதெல்லாம் வந்து கொரோனா. நீங்க ஆடாத ஆட்டமா நான் ஆடிட்டேன். இவரா? இவருக்கு ஒரு டீம் இருக்கு. உங்கள மாதிரி டீம் தான். அசிங்கப்படுத்துறாரு. ஒரு 5-6 பேர் இருக்காங்க. மறுபடியும் அசிங்கப்படுத்துறாரு.
அது வந்து தேடை சொல்லி இல்ல தேர்டு ஃபோர்த்லாம் இல்ல, முடிஞ்ச காலம் முடிஞ்ச காலம் இவர்தான் அது எதிர்காலம். அதுல அப்படிதான் இவர்தான் முகேஷ் 3 வருஷம் கேம் விளையாண்டாரு. இந்த காலம் இந்த மாதிரி பிடிச்சிக்க போட்டாங்க. நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆளுங்க. இவரை மாதிரி கூட இல்லைங்க, அவரை விட ரொம்ப ரெஸ்பான்சிபிள். அவரு ரெஸ்பான்சிபிள் கிடையாதுங்க. அதான் சொல்றேன், இவரை மாதிரி இல்லைங்க. நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆளு. ஆமா இவர் மாதிரி. இவர் தான் யூடியூபர், ஆனா நான் தான் விளாக் எடுப்பேன். மாப்பிள்ளை இவர் தான், சட்டை போட்டுக்கிறது என்னது அந்த மாதிரி. ஆமா நான் என்ன சொன்னேன்னா இவனை கைட்டு விட்டு கூட இனிமே இது பே முடிவு. இனிமேல் நீங்க தான் சீனியர், நான் உங்க அடிமை. சேர்த்துங்க பரவாயில்ல. இல்ல அக்செப்ட் இல்ல, சேர்ந்து செய்யறோம். ஆமா சார், ப்ராஜெக்ட் தான் மெயின். எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நம்மள்ட்ட. நீங்க வந்து ஒரு மார்க்கெட் வந்து நீங்க ஆன்லைன் கூட செக் பண்ணீங்கன்னா, ஆன்லைனோட உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம வாங்குற ப்ராடக்ட் வந்து ஒரு 200-300 வந்து கெயினபிளாக இங்கே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பார்க்காம வாங்கணும். இங்கே பார்த்து ரிலாக்ஸாக பார்த்தா உங்களுக்கு வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோ வராது. நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் இது காம்படிஷன் மார்க்கெட்டு. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் யூடியூபர்ஸ் நிறைய ஆட் தராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, இது நியூ ஷாப். இது இப்போ ஒரு ஃபன்னாக இது ஓப்பன் பண்ணிட்ட மாதிரி நம்ம வந்து கஸ்டமருக்காகவே ரொம்ப சீரியஸாக இருந்தேன். இல்லை டோட்டலாகவே கஸ்டமர்ஸ்க்காகவே நாங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தரதுக்காக ஃபுல் கான்செப்ட்ல இறங்கிட்டோம். இட்ஸ் உண்மை. நீங்கள் வந்து ரிலாக்ஸாக ஆன்லைன் ரேட் செக் பண்ணலாம், பிளைண்டாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். வந்தால் தான் தெரியும். உங்க அப்பா கூட சேர்ந்துலான்னு இருக்கேன் லாகிங்க்கு. பிசினஸ்க்கா லாக் பண்றதுக்கு வ்ளாக் எடுக்கிறது நானும் நீங்க மட்டும் தான். ஆமா, இப்ப நம்ம டீம் மத்ததெல்லாம் வந்து சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு கேமரா மார்க்க ரவுண்ட் போடா வெளிய லாக்ல கிடையாது, நீ வெளிய போட, நாங்க 2 பேர் தான். ஆமா, 2500 இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சரியா? ஆனா நல்லா இருக்குமான்னு கேட்டா 2000 எடுத்தா 2500 நல்லா இருக்காது. சரியா? சும்மா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அது. ஓகே சரியா? ப்ராஜெக்டர் வாங்க, நீ தானே எதுக்கு வயசானவங்க இருக்கானுங்க வாபுல கேளு சொல்லு. ப்ரொஜெக்டர் நல்ல ப்ரொஜெக்டர் ஸ்டார்ட் ஆகிற விலை என்னன்னா 6000, 7000, 6500 இருக்கு, 15000 இருக்கு, 12000 இருக்கு, 20000 இருக்கு. சரி ப்ரோ, 500 இவ்வளவு ரேட் போகுது இல்ல. இதுல மெயின் என்ன ப்ரொஜெக்டர்ல என்ன பார்க்கணும்? கிளாரிட்டி, லூமினன்ஸ். ஓகே, லூமினன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சரியா? லைக் மதன் அவருக்கு நான் காமிச்சிருக்கேன். இருக்கு பாருங்க. ஆமா பாருங்க, லூமினன்ஸ். சோ எப்பவுமே ப்ரொஜெக்டர் பாக்கும்போது இந்த லூமென்ஸ பாருங்க. அதுக்கு சொல்றல்ல, நீ எதுக்கு இப்ப உள்ள போற? இல்ல அவரும் vlogger, அவரும் 2 வார்த்தை பேசுங்க. நான் இத சொல்ல கூடாதா? சாலரி மிஸ் ஆயிடுங்க. பேசுங்க. அப்புறம் நான் எனக்கு பேமெண்ட் பண்ண சொல்லுவேன். எல்லாம் பேச கூடாதுன்னு எப்படி? சார் பேசுங்க சார். வாங்க பாரு, அவர்தான் பேசுங்க. இல்ல லைக் நான் மதன் ப்ரோக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல இருக்கிற எல்லா மாடல் ப்ராஜெக்டும் கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு. எஸ் கரெக்ட். சரியா? அவருக்கு லூமினன்ஸோட நாலேஜ் இன்னும் நிறையா இருக்கும். ஸ்டார்டிங் வாங்கின பிரைட்னஸ், கிளாரிட்டி எல்லாமே வேரியேஷன் ஆகும். நீங்கள் 12000 எடுத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட் உங்களுக்கு வரும். சரி, ஆனால் குவாலிட்டி QA/QCன்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி அதெல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே ஆகாது. 6 மந்த்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட், 3 இயர்ஸுக்கு வாரண்டி, அதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த வேலை, நீங்கள் எவ்வளோ ஹையர் பட்ஜெட்டில் போகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லூமினன்ஸ். ஆமாம், அவுட்டோர் ப்ரொஜெக்டரும் இருக்குது, இன்டோர் ப்ரொஜெக்டரும் இருக்குது. அவுட்டோர் இன் சென்ஸ் நீங்கள் வெளியே லைட் இருந்தால் கூட, சூரிய வெளிச்சம் இருந்தால் கூட உங்களால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ப்ரொஜெக்டர் கூட அவைலபிளாக இருக்குது. சரியா? இப்போ உங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? இப்போ நம்ம பார்த்துருக்க ஃபைனல் ப்ரொஜெக்டர் இதுதான். இன்னும் பார்க்கலையே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் இது எப்படி கிளாரிட்டி இருக்கு செக் பண்ணுவோம். ஒன் மோர் திங், எல்லாரும் PS5க்கு பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நார்மல் ப்ரொஜெக்டர் வாங்கினா ப்ளே பண்ண முடியும், ஆனால் கிளாரிட்டி இருக்காது. ஓகேவா? டிவியில் ப்ளே பண்ணுறது கிளாரிட்டி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த லூமென்ஸ். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் இந்த கடையில் இவர் வந்து எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். லூமென்ஸ் இதுக்கு தான் அவர் ஓனர் சேனலுக்கு. மூவ்மெண்ட்டும் கம்மியாகுமே. அதுவும் ஒன்று இருக்கு. ஐயோ, அதுல கொண்டுட்டாங்க. மூவ்மெண்ட் கம்மியாகும், லிட்டரலா கொண்டுட்டாங்க. PS5ல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அங்கே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ப்ரொஜெக்டருக்கும் பவர் அதிகமாக இருக்கணும்.
ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டர்லாம் பவராக இருக்கணும்னா நீங்கள் PS5க்குன்னு வாங்குறீங்கன்னா இந்த லூமன்ஸை தயவு செஞ்சு பாருங்க. இதெல்லாம் 30,000. அதே நீ இல்லை நான் வெறும் டிவி தான் பார்க்க போகிறேன், நார்மலாக ஒரு ஃபோன் வந்து ரெக்கார்டர் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன், நார்மலாக படம் பார்க்க போகிறேன், அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5,000க்குள்ளே இருந்தீங்கன்னா ஓகே. அப்போனா லூமினன்ஸ் isn't a problem for you. என்னன்னா குட் குவாலிட்டி ப்ரொஜெக்டர் எடுங்க. அது வேணும்னா இங்க வந்துருங்க டைரக்டா. ஆமா, I'll help you with it. நீங்க வந்தவருன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு அவரு. கடைசியில நம்மளையும் பொருளுக்கு கஷ்டாங்களே. ஆக்சுவலா நான் தான் வந்து vlogger மாதிரி இருக்கேன். அவர் இந்த சைடு நிக்கணும், நான் அந்த சைடு நிக்கணும். கரெக்ட். நான் மாத்தி நின்னுட்டு இருக்கேன். பிரச்சனை இல்ல, மாறி அதுல கடைசியில நம்மளையும் பொருளுக்கு விட்டாங்களே கோபால். ஆமா கோபால், நான் தான் கோபால். அப்படியா? உண்மையிலே கோபால் அவங்க பேர்? ஆமா, அவர் கோபால். LK பால். அது வேற கோபால் ப்ரோ. இல்ல, எல்லா பாலும் எனக்கு தெரியும். LK பால், அவர்தான் LK பால். ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. ஊரா முட்டு புள்ளனா ட்ரெயின்ல ஏத்தி என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா? அர்ஜென்ட்டா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுக்க, அப்பதான் ஆளே எல்லாம் வருவாங்க. வாங்க. மூஞ்சி தெரியாதே, ஒரே இருட்டா இருக்கேன். மூஞ்சாடா முக்கியம், மூஞ்ச பார்த்து நடா பண்ண போறாங்க. வா வா, கமான் ப்ரோ, கமான். செம்ம ப்ரோ, செம்மையா இருக்கு. படம் தான் இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கேம் விளையாடுனா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். என் தலைவன் ரோமன் ரிங்ஸ் இறங்கிட்டான்டா. யார் பா ரோமன் ரிங்ஸ்? நீ நான் ரோமன் ரைட் சப்போர்ட், நீ சிஎம் பங்க் சப்போர்ட். அப்ப நான் சிஎம் பங்க் சப்போர்ட். ரோமன் தான் பத்துனுறான். நான் வாழ்ந்த அகில பத்துனுறான். அந்த கணக்கு வரல. ஓ, யாரா ரோமனே? கை தூக்குங்க. அவன் யார் ரோமன்? அதுவே தெரியலடா. நான் தான் ரோமன். அவன் தான் நம்ம ஆள் தானே ரோமனே. ஓனர் சிஎம் பங்க். இன்னைக்கு நைட்டு மஜா பண்றோம் எல்லாருமே. என்ன பண்றோம்? 4 பேர் மேட்ச். என்ன சொன்ன? போய் போடுறோம். நீங்க கேட்டா நான் பண்ண முடியும். தெரியுது, நல்லாவே தெரியுது. 2 பேர் ஈக்குவலா விளையாடி நான் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். பிரதர், உங்க அப்பா வியாபாரம் போயிடுச்சுன்னு கூப்பிடுறாரு. நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு லேப்டாப் திடீர்னு அடிக்க வச்சிருக்கீங்க? உள்ள போயிட்டு வரதுக்குள்ள லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இல்ல லேப்டாப்ஸ் நாங்க ஹோல்சேல்ல பண்றோம். சரியா? உங்களுக்கு லேப்டாப்ஸ் வாங்கினா நிறைய ஃப்ரீஸ் இருக்கு, ஃப்ரீ ஐட்டம்ஸ் இருக்கு, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கு. ஃப்ரீ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுக்கு மேல அவர் பொறுமையா போட்டா அவ்வளவுதான். லேப்டாப் வாங்கினா உங்களுக்கு மவுஸ் ஃப்ரீ, ஒரு பேக் ஃப்ரீ. தூக்கி போட வரல அவருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் ஆல் மாடல்ஸ் ஆஃப் லேப்டாப் அவைலபிளா இருக்கு. டெல், ஹெச்பி, லெனோவோ எல்லாமே. நீங்களும் நடந்து வந்தா அது வந்து டெல், ஹெச்பி, லெனோவோ ஹையர் கான்ஃபிகரேஷன்ல 11th ஜென்ரேஷன், 12th ஜென்ரேஷன், i5, i7 எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃப்ரெஷ் பீஸ் மட்டும் தானா இந்த ரீஃபர்பிஷ்ட் டெமோ யூனிட் மாதிரி எங்க கிட்ட வரும். டெமோல வச்ச ஸ்டாக்ஸ் வந்து எங்க கிட்ட வரும். நீங்க தாராளமா வந்து இங்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம். எவ்வளவு டிஃபரன்ஸ் ப்ரோ வரும்? இப்போ 70,000 60,000 லேப்டாப் உங்களுக்கு அப்படியே 50% ஆஃப்ல வரும். 50%. ஓகே, அப்பனா ஆல்மோஸ்ட் ஒரு 30, 35, 40 வந்துரும். வச்சுக்கலாம், மாறும். ஓகே, லைட் யூஸ் தான் இல்ல? எல்லாமே லைட் யூஸ் கூட இல்ல. நீங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். எல்லாம் புதுசா இருக்கு. எல்லாம் புதுசா தான் இருக்கு. பத்தல, காசு அதிகமா கொடுத்து நினைக்கிறேன். அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. நீங்களே செக் பண்ணா தெரியும். நேர்ல ஒரு வாட்டி வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். லேப்டாப் பார்க்குற ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க ஸ்டோர். சரி, ஓகே ப்ரோ. லேப்டாப்புக்கு இவ்வளவு ஃப்ரீ கொடுத்தீங்க, ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோம், அதுக்கு என்ன ஃப்ரீ கொடுப்பீங்க? ஒரு ப்ரொஜெக்டர்ல யார் என்ன ப்ரொஜெக்டர் வாங்கினாலும் பாருங்க, சொல்றதுக்கு முன்னால போட்டு ஒரு பிரசன்டர் ஃப்ரீ. அப்புறம் ஸ்கிரீன் உங்களுக்கு 6x4 இல்ல 7x5 உங்களுக்கு என்ன ப்ரொஜெக்டர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன் வரும். பிளஸ் சவுண்ட் சிஸ்டம்ஸ் வரும். ஜெப்ரானிக்கோட சொனாட்டா 2 அந்த மாதிரி வரும். ஆமா, எல்லாமே ஃப்ரீயா வரும். ஆமா, யா, ஃப்ரீ.
ஃப்ரீ